வாமா ஜோதிகா, ஐயா பேருக்கு ஒரு சீட் எடுத்து போடு. யோ, என்ன இது? எல்லா சீட் எடுத்து போட்டுடுச்சு. என் சீட் எங்கயா? உங்க சீட் இல்லைங்க. இது நான் என்ன எம்எல்ஏ சீட் எம்பி சீட்டா கேட்டேன்? சாதாரண கிளி சீட் தானே, அது இல்லங்கறியா? உங்க சீட்டு கிளிய போகுதுன்னு கிளி சொல்லுது. என் சீட்டு கிளிய போற விஷயம் கிளி வரைக்கும் தெரிஞ்சிருச்சா? ஏப்பா, என்ன ஒரு பேய் கொல்ல போதா, அதுல தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்ல. ஒரு பத்தினி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவங்களோட மாங்கல்ய பாக்கியம் உங்களை காப்பாத்தும். பத்தினி பொண்ணா? பத்மினி என்ன கண்டுபிடிச்சலாம், பத்தினி அப்படியே கண்டுபிடிக்கிறது? ஏதாவது ஸ்பெஷல் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கா? அவங்க நில்லுன்னா எதுவுமே நிக்கும். டிராஃபிக் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றியா? அட அது இல்லீங்க, நல்லதங்கால் மாதிரி பச்சை வாழை மரத்தை யாரு பத்த வைக்கிறாங்களோ அவங்கதான் பத்தினி. பச்சை வாழை மரத்தை பெட்ரோல்லாம் பத்த வச்சா அவதான் பத்தினியா? ஓகே. என்னையா இதுலயும் பாம்பு வச்சிருக்கு? மூடியா. பத்தினி பொண்ண கல்யாணம் பண்ணா ஆவிக்கிட்ட தப்பிக்கலாம் ஜோசியம் சொல்லிட்டான். பத்தினி நானா எக்ஸிபிஷன்ல தேடுறது? ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே பத்தினி கண்ணகி, அவளையும் சிலையாக்கி பீச்சில் நிக்க வச்சு கையில சிலம்ப கொடுத்துட்டாங்க. பார்த்த உடனே பத்தினி எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா, கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பத்தினி தானே? ஏயா, இவ்வளவு பெரிய பொட்டு வச்சிருக்கேன், என்ன பார்த்தா இந்த கேள்வி கேக்குற? இதை என்ன கட்டிட்டவனும் கேட்டதில்ல, நீ கேக்குற போறம்போக்கு. நான் புறம்போக்கா? பக்கத்தில இந்த கதைய நான் எங்க சொல்றேன், இந்த கதைய போதும் போதும். அப்பா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆடி களைச்சு போயிட்டீங்க. அக்காவை கூப்பிட்டு உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி தர சொல்றேன். நானே வருவேன் இங்கும் அங்கும். மனுஷ கோராலா, அப்பாஜி அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும், உள்ள வாமா. தோ ஹாஜி. ஐயோ ஐயோ, என்னடா இது? காலே இல்லாம வாளி நிக்குது. அப்பாஜி கூப்பிட்டீங்களா? அப்பாஜி. ஆமா மனுஷ கோராலா, தம்பிங்க ரெண்டு பேரும் ஆடி களைச்சு போயிட்டானுங்க. அவனுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுமா. கஞ்சி தானே, 5 நிமிஷத்துல காய்ச்சி கொண்டு வரேன். दीदी तेरा देवर दीवाना, हरे राम राम दरना, ये दीदी तेरा देवर दीवाना, हरे राम राम, दीदी तेरा देवर दीवाना. என்னடா இது? கவர்மெண்ட்ல மரத்தை நட சொல்லுவாங்க, இவன் மரத்தை பிடிங்கன்னு போறா. வாழை மரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவா? நான் பவித்திரமான பத்தினி என்பது உண்மையா இருந்தால் இந்த பச்சை வாழை மரம் பத்தி எறியட்டும். இந்தியன் கேர்ள்ஸ் எல்லாம் இப்படி வாழை மரத்தை பத்த வைக்க ஆரம்பிச்சிட்டா இந்தியன் கேர்ள்ஸே மூட்டு போயிடுவானே. பக்கெட் பாதியில நிக்குது, பச்சை மரம் பத்திக்கிட்டே எரியுது. இவதான் நான் நினைச்ச பத்தினி 2000. என்ன இது? கொதிக்கிற கஞ்சில கையை விட்டு கலக்கறா. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருக்காளே. நாம அந்த ஆவிகிட்ட தப்பிக்கணும்னா இந்த பத்தினி கழுத்துல தாலி கட்டுறதான் ஒரே வழி. ஸ்ட்ரைட்டா போய் கேட்டா நம்ம மூஞ்சி கொத்துக்க மாட்டா. நைட்டோட நைட்டா திருட்டு தாலி கட்டிடுவோம். சவுண்ட் ஸ்லீப்பிங்கிறாங்களே, அது இதான் போல இருக்கு. எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி தாலியை கட்டிடுவோம். சாரி டியர், வேற வழி இல்லை. மாங்கல்யம் தந்துனானே மன ஜீவன ஹேதுனா சண்டே மார்தம் கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேலத்தை தவுல வாசிக்கணானா முதுகுல வாசிக்கிறீங்களா? என்னம்மா இது? அவன் அடிச்சா நீ சவுண்ட் கொடுக்குற. கழுத்துல கயிறு தொங்குதே. அது சாதாரண கயிறு இல்லம்மா, நானே கட்டின தாலி கயிறு. செல்ஃப் சர்வீஸ். ஐயே, என்னடா இது? திருட்டுத்தனமா தாலி கட்டினா எல்லா பொண்ணு மாதிரி அழுவான்னு பார்த்தா இவ லாட்டிச்சிட்ட பணம் வந்த மாதிரி சிரிக்கிறா. எங்க குடும்பத்துல திருட்டுத்தனம்னாலே ரொம்ப ராசி. சரி 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 சரி.
நம்ம கல்யாணம் தான் ரகசியமா நடந்துருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டையாவது ஊரை கூட்டி நடத்திடுவோமா? ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் நைட்ட பார்க்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏண்டா எல்லாரும் குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குறதுக்கு என் ஃபர்ஸ்ட் நைட் நான் டிவி சீரியலடா. போங்கடா போங்க. என் கற்பு கரசியே, அத்தான். என் கலியுக கண்ணியே, ஆ. போலாம். ஓ போலாமே. ஐயா எனக்கு மாதாஜி, பிதாஜி, குருஜி இவங்களை விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புருஷன்ஜி. நீ சொல்லாத ஒரே ஜி சிவாஜி தான். Oh no! அதுக்கு முன்னாடி சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுல்ல. என்ன ஃபார்மாலிட்டிஸ்? பால் சாப்பிடணும், பழம் சாப்பிடணும், ஸ்வீட் சாப்பிடணும். என்னம்மா உடிப்பு ஹோட்டலுக்கு வந்த மாதிரி ஒன்னொன்னு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கற? எனக்கு வேணாமா. எனக்கு வேணுமே. நீ வேணா போய் சாப்பிடு. போயா போயா, நான் அந்த பாலை இங்கிருந்து அப்படியே சாப்பிடுவேன். எப்படி? இப்படி. என்னடி இது? நாக்கா ஸ்ட்ராவா இங்க இருந்தே உரியற? நான் 200 வருஷமா இப்படிதானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 200 வருஷமாவா? நான் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் இருக்கும். ஐயோ நீ இறந்துட்டியா? என்னடி சொல்ற? உங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்களா? அவங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் கூட்டு குடும்பம், ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டோம். இப்ப பேய் குடும்பமா ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயோ எல்லாருக்கும் பொண்டாட்டி பேயா வருவான்னு பார்த்தா எனக்கு பேயா பொண்டாட்டியா வந்துட்டாலே. அம்மா பேயம்மா, தெரியாம உன் கழுத்துல தாலி கட்டம்மா. நீ அந்த தாலியை கட்டி கொடுத்துட்டா நான் அதை எடுத்துக்கிட்டு துபாய்க்கு இல்ல துபாய்க்கு போயிடுறேம்மா. ஏண்டா வருவ, தாலி கட்டுவ, துபாய்க்கு போயிடுவியா? மரியாதையா என் கூட குடும்பம் நடத்து, இல்ல பந்தாடிடுவேன் மாவனே. இனிமே ஒழுங்கா இருப்பியா? உயிரோட இருந்தா ஒழுங்கா இருப்பம்மா. அந்த குருவிக்காரன் குட்டிச்சாத்த மாதிரி உட்காந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு தூக்கி போட்டு வரைய போடு. தலை வேற முண்டை வேற ஆக்கிறான். முண்டை மட்டும் இருக்கு, தலையை காணோம். உண்டான் தலை இங்க இருக்குடா. கண்ணு தானே டிவி பாக்குது, அதான் முண்டத்துக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டேன். எப்படி? உனக்கு ஒரு கும்பிடு, உனக்கு ஒரு கும்பிடு, உனக்கு ஒரு கும்பிடு, உனக்கு ஒரு கும்பிடு. அத்தா மாப்பிள, இன்னைக்கு நாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ஏன் இன்னைக்கு எங்களுக்கு இறந்த நாள். என்னது? இறந்த நாளா? ஆமா, எங்களை வாழ்த்தி ஒரு பாட்டு பாடுங்க. வாழ்த்தி பாடணுமா? ஆ. ஹாப்பி டெத் டே டு யூ, ஹாப்பி கர்மாந்திர டே டு யூ, ஆஹா. ஹாப்பி எழவு டே டு யூ. हम आपके हैंड हूं, दुल्हन हमसे जाएंगे. என்னது இதெல்லாம்? थैंक यू ना ஆவி லாங்குவேஜ்ல சொல்றேன். தெரிஞ்சது. இருக்கிற லாங்குவேஜ்க்கு இந்தியாவுல அடிச்சுக்கிறானுங்க. இதுல ஆவி லாங்குவேஜ் வேறயா? அக்கா மாமா பசியோட வந்திருக்காரு, சோறு போடுக்கா. போடுறதா? நம்ம வீட்ல எப்பவுமே பஃபே சிஸ்டம் தான். என்னது? பஃபே சிஸ்டமா? எஸ், అక్కడ చూడు బావా. ఎక్కడా? இதான் பஃபே சிஸ்டமா? அது என்னது டம்ளர்ல செவுப்பா? பிளட் ஜூஸ். பிளட் ஜூஸா? ஏ குரூப்பா பி குரூப்பா? ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், மனுஷ ரத்தம் எல்லாத்தையும் கலந்து காக்டைலா வச்சிருக்கேன். பிளட் ஜூஸ் சாப்பிடுங்க தான். அடி பாவி, பேண்டா குடிக்கிற மாதிரி பிளட்ட குடிக்க சொல்றியே. அம்மா பேயம்மா, இன்னைக்கு நான் விரதம். என்னது? இன்னைக்கு தான் பேமெண்ட் வாங்கினேன், அதுக்குள்ள டமால் புடிங்கிற. கல்யாணம் ஆயிடுச்சுல, சம்பளத்தை பொண்டாட்டிக்கிட்டு தான் கொடுக்கணும். எங்க கொடுக்க விட்ட? அதுக்குள்ள தான் புடிங்கிட்டியே. பேய வாங்கினேன், பிசாசு கிட்ட கொடுத்துட்டேன். இதான் பேய் அடிங்கிறதா? செருப்பாலடி டா ஹை கஹானா பியார் ஹை டி போட்டா டர் ஆயிடுவேன். இவ லாங்குவேஜ்க்கு ஒரு தனி டிக்ஷனரி போடணும் போல இருக்குடா. ஏய்யா, என்ன பார்த்தா உனக்கு அழகா தெரியலையா? நல்லா அழகா தான் இருக்கற. என்ன ஒண்ணு, மூக்கு கொஞ்சம் சப்பியா இருக்குது. அது மட்டும் நீட்டா இருந்தா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருப்ப. மூக்கு நீட்டா இருக்கணும், அவ்வளவுதானே. ஆக்கிட்டா போச்சு. ஆக்கிட்டா போச்சா? அம்மா பேயம்மா, இந்த கொக்கு மூக்குக்கு அந்த சப்பு மூக்கே பெட்டர். பழைய மூக்குக்கே திரும்பிடுமா? இது ஓகே மூக்கு. ஐயோ, ஆவிகிட்ட தப்பிக்க நினைச்சு பேய்கிட்ட மாட்டிக்கினே. எல்லாரும் அடுப்புல விறகு வச்சு எரிப்பாங்க, இவ காலை வச்சு எரிக்கிறா. நெத்திலி வறுத்து குடுறீனா தேளை வறுத்து கொடுக்குறா. கேட்டா தேள் 65 வர வர நம்ம இடம் விட்லாச்சாரிய படம் மாதிரி ஆயிப்போச்சு. டேய், ஏன்டா இப்படி டால்பி ஸ்டீரியோ மாதிரி வாயை பொளக்கற? நான் தான தொட்டேன். தொடறத கொஞ்சம் சொல்லிட்டு தொடரா.
ஆளுக்கும் ஆவிக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. கால் இருக்கா? ஷூவே இருக்கு. ஏன்டா அப்படி பயந்து பயந்து சாகுற? பின்ன ஆத்துல குளிக்க போன ஆனந்தம் ஆத்தோட போயிட்டான். வர வர பாத்ரூம் போறது கூட பயமா இருக்குடா. பைப் வழியா பாம்பு வந்துரும் போல இருக்கு. நீ சொல்றது நிஜம்தாங்க. நான் எதுக்குமே பயப்படாத கேரக்டர். அஜய் ஆனந்த் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கே கொஞ்சம் பயமா தான்டா இருக்கு. அஜய் ஆனந்த் அடுத்தது நான் தான்டா. அது எப்படி சொல்ற? பின்ன யோசிச்சு பாரு. டேய் அது ஆத்திச்சூடி படிச்ச பேய்டா. அகரவரிசையிலே கொண்டுட்டு வருதுடா. அஜய் ஓ ஆனந்த் இன்பசாகரன் நான் தான்டா. ஈஸ்வர் இப்படின்னு தெரிஞ்சுதான் அவ யாருன்னு பேர் வச்சிருந்திருப்பேன்டா. என்ன எப்படியாவது காப்பாத்து. அழாதடா அழாத. நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். நீ இருப்ப, நான் இருப்பேனா? நம்ம 2 பேருமே இருப்போம். இந்த பாரு நான் சொல்றத கேளு. இத அடக்கிறதுக்கு அபூர்வ சக்தி படைச்ச ஒருத்தன் இருக்கான். யாரு? நம்மள கழுகுமலை கூட்டு போனானே அவன் தான்டா. அந்த கழுக வச்ச இந்த பாம்போட ஆட்டத்தை பினிஷ் பண்ண. அப்பா சிட்டி லிமிட்ட தான ஹோட்டல் 8வது மாடி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் வில்லேஜ் பேக் வழி தெரியாது. ஐ ஆம் சேஃப்டி. என்ன சார் சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம்ப்பா, பசி இல்ல. பால் மட்டும் கொடு. உங்களுக்கு நாளைக்கு தானே பால். நாளைக்கு பாலா? என்ன இன்னைக்கு செத்த நாளைக்கு பால் மாதிரி சொல்ற? அதெல்லாம் வேணாம். சாப்பிடுறதுக்கு தான் இருந்தா சொல்லு. குரல் இல்லாத பொரி, பாக்கு இல்லாத வெத்துல, முன்னாடி கட்டித்தம் கூட ஒரு கோழி குஞ்சு. 16வது நாள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு படைச்சிருவோம் சார். என்னையா சொல்ற நீ? சார் நம்ம ஹோட்டல்ல கருமாதி சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷல் சார். வந்துட்டானுங்க. வந்த உடனே கருமாதி பாலுன்னு. டிவியாவது பாப்போம். என்னடா இது? இதுலயும் சங்கு ஊதுறா சார். யாரியா நீ? பார்த்தா தெரியல, கார்பெண்டர். என்ன வேணும் உனக்கு? படுங்க சார். எது? சும்மா படுங்க சார். எதுக்கு படுக்க சொல்ற? இத புடிங்க. எதுக்கு? தலைக்கு மேல புடிங்க சார். என்னயா பண்ற நீ? 6. சரி அந்த பக்கம் புடிங்க சார். புடிச்சிட்டேன். அந்த பக்கம் புடிங்க சார். அதான் புடிச்சப்பா. 6க்கு 4. ஓகே. என்னயா அளக்குறீங்க? புதுசா ஏதாவது கட்டில் பண்ண போறீங்களா? இல்ல. பணப்பொட்டி ஏதாவது? இல்ல, சவப்பெட்டி செய்ய போறேன். சவப்பொட்டியா? உனக்கு தான் ஆர்டர் வந்திருக்கு. எது? ஆர்டர் வந்திருக்கா? எவன் ஆர்டர் கொடுத்திருப்பான்? நம்ம கதையை டிசார்டர்ல போயிட்டு இருக்குது. இது வேற அடிக்கடி பயமுறுத்திக்கிட்டு பேசாம படுத்துக்குவான். ஏப்பா கனவுலையாவது சங்கு ஊதாம இருக்கணுமே. என்னயா இது? தெரியல. பார்சல் யார் அனுப்பிச்சது? கொரியர் சர்வீஸ்ல இருந்து வந்திருக்கு. என்ன இருக்குதுல? பிரிச்சு பாரியா. வர்றவன்லாம் அந்த ஹோட்டல்ல ஒரு மாதிரியாவே இருக்கானுங்களே. மலர் வளையம். ஐயோ, ஆவிக்கு நம்ம இருக்கிற அட்ரஸ் எப்படி தெரிஞ்சு போச்சு? ஐயோ, இது வேற சிம்பாலிக்கா சங்கூதி காட்டுது. இனிமே நம்ம இங்க இருக்க கூடாது. இப்பவே எஸ்கேப் ஆயிடுறேன். குண்டாம் பர்தேஷ் நீங்களா? छोटी से बात प्रियतमा, शोले शालीमार जिगरी दोस्त, इनमें हम किसी से कम भी नहीं. என்ன ஏன் ஐட்டத்தை நீ உருவிட்ட? பேய் லாங்குவேஜ் எல்லாம் பேசுற? பாவியா இருந்தனா ஆவி ஆயிட்டேன். ஒரு அப்பாவி பொண்ணை கொன்னதுக்கு எனக்கு இந்த தண்டனை. இடுப்புக்கு கீழே வால் மாதிரி தான் இருக்கு. அப்ப நீ நிஜமாலுமே ஆவிதான். ஏத்தா எப்ப நீங்க ஆவியானீங்க? இப்பதாம்மா செத்து சுட சுட ஆவி பறக்க ஆவியா வந்துட்டேன். ஆவியா இருந்தனா ஒரு மனுஷனை இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணினேன். இப்ப ஆவிக்கு ஆவி சரியா போச்சு. அப்பாஜி தம்பிஜி ஆவி கிட்டப்ல மாறிடுங்க. நம்ம லோகத்துக்கு போயிடலாம். நாம இந்த பூலோகத்துக்கு பையமா. டாடா.